சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு டெம்பிள் பாண்டு, அழகாக ஸ்கொயராக கட்டியிருக்காங்க. இந்த பாண்டோட இந்த டைரக்ஷன் விட்த் வந்து W அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் W. இப்போது ஒரு பர்சன் என்ன பண்ணுறான்னா, இட்ஸ் எ லார்ஜ் பாண்ட். அப்போது இந்த பாயிண்ட் ஏலேருந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் பிக்கு போகணும். இங்கே ஒரு பர்சனை மீட் போகிறான். அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, போட் எடுத்துகிட்டு இந்த டைரெக்ஷனில் போகிறான். சப்போஸ் இந்த போட்டோட வெலாசிட்டி VB அப்படின்னு வைப்போம். போட்டை இந்த டைரெக்ஷனில் போட்டான்னா நேராக இந்த டைரெக்ஷன் போயிடும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த போட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெலாசிட்டி ஆஃப் த போட் VB அப்படின்னு வச்சுக்கோம். இந்த டைரெக்ஷனில் போகிறோம். ஸோ இஸ் கோயிங் வித் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா வெலாசிட்டி ஆஃப் த போட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அப்போ அவன் அந்த பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு போகிற டைம் எவ்வளோ வரும் அப்படின்னா, width of the pond divided by velocity of the boat. இது வாயிடும், முடிஞ்சுது. பட் இதே விஷயம், இதே ட்ரிக்கை he tries to do it in a river. The river இங்கேருந்து ஒரு பெரிய ரிவர். assume that width of the riverம் நம்ம வந்து சேம் W அப்படின்னு வச்சுக்கலாம். he is starting at point A. அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறான். he wants to get across to the other side of the river. ஓகே, அப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த போட் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் VBன்ற ஸ்பீடில் இந்த போட்டை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரோ பண்ணுறான். ஆனால் திஸ் இஸ் அ ரிவர். த ரிவர் இஸ் ஃப்ளோயிங் இன் திஸ் டைரெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ, வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர், velocity of flow of water which we often call velocity of the river இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, யூஸ்வலி எய்தர் இந்த டைரெக்ஷன்லேயே இந்த டைரெக்ஷன், இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவான்னா, he wants to go from this end to this end like this. But since velocity of the flow is in this direction, the river velocity will be perpendicular to this. இது வந்து velocity of the river அப்படின்னு வச்சுட்டா, these two are vectors, they added. அப்போ resultant velocity of the boat இந்த டைரெக்ஷனில் இருக்கும். The resultant velocity of the boat is in this direction. அப்போ his intention was to travel from point A to let us say point B. பட் ஆனால் இவனோட இந்த டைரக்ஷன் velocity is not affected by the river velocity because these two are right angle to each other. அப்போ velocity of the boat is not affected by the velocity of the river. Velocity of the river is also not affected by the velocity of the boat. But the point is the resultant velocity of the boat will be in this direction. அப்போ இந்த போட் இந்த டைரக்ஷனை இந்த ஸ்பீடில் தான் கவர் பண்ணும். ஆனால் ரிசல்டன் வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கனால இவன் இங்கே ஏலேருந்து பி போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ரிசல்டன் வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கனால நேராக இவனை அழைச்சிட்டு போய் இங்கே விட்டுரும். he goes to the other side at the point B. அப்போ எவ்வளோ டைமில் இதை கிராஸ் பண்ணியிருப்பான்னா, the velocity with which he crosses this distance, let us say in the distance W-னா it is still VB. அப்போது we can still write velocity of the boat is width of the river by time taken to cross the river. Hence time taken to cross the river is equal to width of the river by velocity of the boat. As in this case இதே இதுதான். ஏன்னா velocity of the river is not doing anything with the velocity of the boat which is exactly right angle. ஏன்னா ஏன் ரைட் ஆங்கிள்னா புரிஞ்சுக்கங்க. இப்போ ரெண்டு வெக்டார் வந்து தீட்டான்ற ஆங்கிளில் இருக்குன்னா, suppose this is A, this is B னா the projection of B on A is B cos theta. If two vectors are right angle to each other, suppose this is A, this is B, இதோட projection of this which is B cos 90 degree, cos 90 0, இப்போ projection 0 னா this is not affecting this, this is not affecting this அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரிசல்டன் ஸ்பீட் இந்த டைரக்ஷனில் இருக்கனால இந்த டைரக்ஷன், அப்போ இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுற டைமில் அவன் இங்கேருந்து இங்கே போயிடுவான். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ், எஸ் ட்ரிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டைரக்ஷனில் அவனை எடுத்துகிட்டு போகிறது என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த ரிவர். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இங்கேருந்து இங்கே வர டைம், அதாவது W/B டைமில் இங்கேருந்து இங்கே போயிட்டான். அப்போ this distance is equal to velocity in this direction into time taken. Velocity in this direction is velocity of the river into time taken is actually W by velocity of the boat. அப்போது இது என்னென்னா, ஸோ இதை அப்படியே கிளாரிஃபை பண்ணி எடுத்துருவோம். சப்போஸ் நம்மள்ட்ட ரிவர் இருக்குது, இந்த ரிவரோட விட்த்து W,
a person rows the boat in this direction with VB, but the river velocity is in this direction VR, hence the resultant velocity is in this direction. So the time taken to cross this river from here to here, T will be equal to still W by velocity of the boat. And in this meantime, he drifts to this point from B to B dash. Hence, this distance is equal to velocity of the river into duration to go from here to here. And the duration enna appadina width by velocity of the boat. Appo distance of drift, S drift evlo irukum appadina velocity of the river by velocity of the boat times the width. இவ்வளோ தூரம் ட்ரிஃப்ட் ஆகிருப்பான். எவ்வளோ டைமில் க்ராஸ் பண்ணுவான்னா width of the river by velocity of the boat. பட் he wants to go from A to B. இங்கேருந்து இங்கே தான் போகணும், இங்கே போகக்கூடாதுன்னா என்ன பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.